ஓகே, இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு நாடகம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, பாப்போம். அப்பாடா, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இனி ஃபுல்லா போய் வெளியில விளையாட வேண்டியதுதான். இவ்வளோ நாள் ஸ்கூல்ல இருந்து 2 மாசம் நமக்கு லீவ் விட்டுருக்காங்க, அப்படிதானே? நல்ல ஜாலியா விளையாண்டுட்டு ஊர் சுத்திட்டு சூப்பரா இருக்க போறேன். இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு போய் கூப்பிட போறேன் கிரிக்கெட் விளையாட சொல்லி. பிபிஎஸ்க்கு வேற கூப்பிட்டுருக்காங்க. பிபிஎஸ்க்குலாம் யார் போவா? நான் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போறேன். நானும் விளையாட வரேன். டேய், நீங்க பாரியா? டேய், என்ன விட்டுட்டு நீ விளையாட போறியாடா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமா? ஆமாடா. டேய், எனக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசையா இருக்குடா. டேய், நம்ம கிரிக்கெட் விளையாட போண்டா, போ கிரவுண்டுக்கு. ஆனா 2 பேர் மட்டும் போதாதே. நம்ம ரோசியை கூப்பிடலாம். ரோசியை கூப்பிடுங்க. ரோசியா? ரோசி கூப்பிடுங்க. ஏய், வந்துட்டேன்டா. இது ரோசி இல்ல, ரோசியோட தங்கச்சி. நல்ல பூசி மாதிரி இருக்காளே. டேய் அம்மா, டேய் நானும் வரேன்டா கிரிக்கெட்டுக்கு. ஏய் வா வா, நீ வரியா? ஏய் ரோசி, உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா? ஏய், எனக்கு நல்லா தெரியும்டா. அப்படியா? சரி வா போ. சரி ரோசி, ஏய் ரோசி வாடி. ஏய் ரோசி வந்துட்டா. ஏய் டேய், நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா பவுலிங்கா? டேய், உன்னதானா? நீ பேட்டிங்கா பவுலிங்கா? நான் வந்து பவுல் பேட். பவுல் பேட்டா? ஆமா, எனக்கு வந்து பேட் வேணும், பால் வேணும்னே. பேட்டும் பாலும் வேணுமா? ஆமா. டேய், அப்படி எல்லாம் விளையாட கூடாது. ஏய் நிசி, இங்க வா. ஏய் இங்க வாடி பக்கத்துல. ஒண்ணே உன்கிட்ட பேட் இருக்கணும். நீ என் டீம், சரியா? ஓகேடா. அவர் வேற டீம். அவரும் ரோசி ஒரு டீம். சரி ஓகே, விளையாடலாமா? ஆ, ஃபர்ஸ்ட் நான் பால் போடுறேன், நீ பேட் பண்ணு. நான் தான் பவுல் போடுறேன். டேய், ஏதாவது ஒன்னு பண்ணுடா. அப்ப நான் பேட். ஓகே, நான் பால் போடுறேன். ரோசி, நீ பின்னாடி நின்னுக்கோ. ரோசி, தூங்கிட்டியா? எனக்கேடா. பின்னாடி நின்னுக்கோ, ஓகேவா? பால் வந்தா கரெக்ட்டா புடிச்சிரணும். சரி நீ பாலை போடு முதல்ல. இந்த போறா. ஏய், என்ன இங்க அடிச்சிட்டா? சரி, அடுத்த பால் போடு. பால் போட்டாலும் இப்ப அடுத்த பால் போடுறா. இந்த பால் நீ அவுட்ரா. நான் அவுட் ஆக மாட்டேன். ஐயோ, என்னாச்சு? கார் கண்ணாடி உடைச்சிட்டியாடா? ஐயோ, கார் கண்ணாடி உடைச்சிட்டா. டேய், அந்த அங்கிள் வேற திட்டுவாரேடா. ஐயோ, கார் கண்ணாடி உடைச்சிட்டா. டேய், கத்தாத. டேய், இப்போ என்ன பண்றது? வீட்டுக்கு போயிரலாமா? ஆமா, வீட்டு போயிரும். வா, ஓடு. இவனை கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டது தப்பா போச்சு. கண்ணாடியை வேற உடைச்சிட்டான். நம்மள மாட்டி விடாம இருந்தா சரிதான். இவனவே ஒண்ணு பண்ணுவோம். இவனை நல்லா பிளாக்மெயில் பண்ணுவோம். நமக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவான் இவன். வந்துட்டியா? டேய், பயமா இருக்கா? சரி, அந்த கண்ணாடி அப்படியே உடைச்சிட்டியே. ஆமா. நான் சொல்லி கொடுத்துட்டுவா. ஐயோ, சொல்லி கொடுங்க. டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லடா, நீ எப்படிடா சொல்லி கொடுக்கலாம்? சரி ஓகே, அப்படி சொல்லி கொடுக்காம இருந்தா நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும். செய்வியா? அதெல்லாம் செய்ய முடியாது. நான் ஏன் செய்யணும்? நான் ஏன் உனக்கு செய்யணும்? அப்போ போ, நான் அந்த அங்கிள் கிட்ட போய் சொல்ல போறேன். ஐயோ, சொல்லாத. டேய், அந்த அங்கிள் அடிச்சு புடுவாரா? டேய், நான் பாவம் சின்ன பையன். நான் பாவம். அப்படிதானம்மா? நான் பாவம் தானே? இந்த ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்களா, நான் பாவம் தானே? அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை மாட்டி விடுவேன். டேய், மாட்டி விடாதடா. நீ என்ன சொன்னாலும் செய்றேன்டா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், சரியா? சரி ஓகே, நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். சரிடா. ஓகே, சரிடா, நான் போறேன். மாட்டிக்கிட்டா. இவனுக்கு என்ன சொல்லலாம்? பேசாம சம்மர் லீவ்ல நமக்கு ஹோம்வொர்க் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இவன் தலையில கட்டிட வேண்டியதான். அவன் தான் செய்யணும் என் ஹோம்வொர்க் எல்லாமே. ஜாலி. ஜாக், எங்க போயிட்டான் இவன்? இவனை பிளாக்மெயில்
மிரட்டுறான் பாத்தீங்களா? அப்படிதான் மிரட்டுவேன். ஏன்னா நீ அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் கண்ணாடியை உடைச்சிட்ட. அவர்கிட்ட போய் சொன்னேன்னு வையா, அவ்வளவுதான். சொல்லவா? வேண்டாம், வேண்டாம். அப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யணும், ஓகேவா? சரிடா, என்ன பண்ணணும் இப்போ? ஃபர்ஸ்ட் சம்மர் லீவ்ல எனக்கு கொடுத்த ஹோம்வொர்க்க நீ முடிக்கணும். உன் ஹோம்வொர்க்க நான் முடிக்க முடியாது. நீ வேற ஆள பாரு, அஸ்கு புஸ்கு. அப்படியா? அப்ப நான் இப்பவே போய் அந்த அங்கிள் கிட்ட உன்னை பத்தி சொல்றேன். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நான் முடிச்சு தரேன். அந்த பயம் நான் முடிச்சு தரேன்டா. ஹோம்வொர்க் இத ஃபுல்லா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணனும், ஓகேவா? சரிடா. இது முதல்ல தான். அடுத்தது நான் ஒண்ணா சொல்லுவேன், அதெல்லாம் நீ செஞ்சு முடிக்கணும். சரிடா. ஜிம்மி, ஜிம்மி, அம்மா நான் வந்துட்டேன். அம்மா பசிக்குது. இவ்வளவு நேரம் எங்கடா போன? அம்மா ஒண்ணும் இல்ல, கிரிக்கெட் விளையாட போறோமா? இப்பதான் வந்தேன். பசிக்குதுமா. என்ன இருக்கு? சிக்கன் 65 இருக்குடா. அப்படியா? சாட் சாப்பிட்டானா? பிரியாணியும் இருக்குடா உனக்காக. அப்படியா? சரி, சாட் சாப்பிட்டானா இல்லையா? சாக் இன்னும் சாப்பிடலடா. ஐ, அப்ப எல்லா 65 எனக்கு தான். சாட் சாட் வர பசங்களா, ஹோம்வொர்க் எழுதிட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியாடா? முடிச்சிட்டேன்டா. சூப்பர். இன்னைக்கு அம்மா நமக்காண்டி சிக்கன் 65 பிரியாணி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிடலாமா? ஆமாடா, 65 சாப்பிடணும்டா, வயிறு பசிக்கு. ஆனா உனக்கு என்ன ஒண்ணு தண்டனை என்ன தெரியுமா? நீ மொத்த 65 எனக்கே கொடுத்துறணும். அதெல்லாம் நான் தர முடியாது. நான் தரணும். அப்படியா? ஆமா. நீ தரலன்னு வையி, உன்னை அந்த அங்கிள் கிட்ட போய் சொல்லிடுவேன். சொல்லுறது நீ எனக்கு. அம்மா கிட்டயும் சொல்லுவேன். சொல்லாதடா. அப்பா கிட்டயும் சொல்லுவேன். நீயே சாப்பிடு. அப்புறம் உனக்கு தான் அடி விழும். நீயே சாப்பிடுற. எனக்கு 65 முக்கியமா இல்ல அடி முக்கியமா? நீ வேண்டாம்டா, நீ சொல்லாதடா. அப்போ எல்லா 65 நானே சாப்பிடுவேன். சரிடா. நம்ம சொன்னதெல்லாம் இவன் செய்யறானே, ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. இருக்கட்டும், இன்னைக்கு இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது வேற ஏதாவது அவனை பண்ணுவோம். பா, ஆஃபீஸ் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. கார் எடுப்போம். யார் இது? கார் கண்ணாடி உடைச்சிருக்காங்க. யார் உடைச்சிருப்பா? யார் உடைச்ச? பிள்ளைல யார் உடைச்சான்னு பார்த்தீங்களா நீங்க? யாரு? ஜாக்கா ஜிம்மா? ஜாக் தான் உடைச்சானா? ஜாக்கா ஜிம்மா? ஜாக் தான் உடைச்சானா? இருக்கட்டும். அப்போ என்னன்னு ஈவினிங் வருவான்ல, பார்த்துக்கிறேன் நான். ஜாக் ஏன் ஒரே சோகமா இருக்கான்? அம்மா 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 உள்ள இருக்காங்களா? சொல்றா. டேய், ஜாக் ஏன்டா சோகமா இருக்கான்? அதுவா? அது ஒண்ணும் இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமா. அவன் சாப்பிடாம பாவுண்டா, அவன் சாப்பிடாம கொள்ளாம இருக்கான். அப்படியா? தெரியல. அவன் தான் நல்லா சாப்பிட்டானே என் கூட சேர்ந்து. அப்படியா? ஆமா. டேய், அவன் ரொம்ப சோகமா தனியா இருக்கான்டா, என்னன்னே தெரியல. ஒண்ணு இல்ல. டேய் ஜாக். ஐயோ, ஜாக்கிட்ட கேட்டுருவாங்களோ? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. சரி, ஜெபத்துக்கு போகலாம், குடும்ப ஜெபம் பண்ண போகலாம். சரியா? ஓகே மம்மி. ஜாக் ப்ரே பண்ண வாடா, அம்மா கூப்பிடுறாங்க. நான் வந்துட்டேன்டா. டேய் ஜாக், ஏன்டா இவ்வளவு சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. சரி செல்லக்குட்டி, சோகமா இருக்காத, சரியா? ஒன்றும் ஆகாது. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே. ஜாக், நீ சோகமா இருக்காத, சரியா? எதுனாலும் ஏசப்பாட்ட சொல்லு, சரியா?
கேட்டியா? ஆமாம்மா, ஏசப்பாட்ட கேட்டிருக்கேன். இவன் என்ன கேட்டான்னு தெரியலையே. நீ சும்மா இருடா. அம்மா என்கிட்ட சொன்னாங்க. என்னடா சொன்னாங்க? பைபிள் வாசிக்க சொன்னாங்க. நான் அப்போ பைபிள் வாசிச்சேனா, அப்போ எனக்கு ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம்டா? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவானோ இரக்கம் பெறுவானோ. அப்படியா? ஆமா. அதுக்கு என்னடா அர்த்தம்? நான் இரக்கம் பெறணும்னு நினைக்கிறேன்டா. நான் என் பாவத்தெல்லாம் ஒத்துக்க போறேன். அப்படியா? பாப்பா என்ன நடக்குதுன்னு. அப்ப நீ கண்ணாடியை உடைச்சது அந்த அங்கிள்கிட்ட போய் நீனே சொல்ல போறியா? சொல்ல வேண்டாம்டா வேண்டாம்டா. டேய் வேண்டாம், அது மட்டும் வேண்டாம்டா. அது மட்டும் வேண்டாம்டா. பயம் இருக்குல்ல? அப்ப உன்னோட பாவத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்போ சொன்னீனா உனக்கு தண்டனை தான் கிடைக்கும். சரிடா, நான் சொல்லல. நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லுவோன்னு தெரியலையே. அம்மா என்ன ஜாக், என்ன ஆச்சு? அம்மா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன ஜாக் ஆச்சு? என்ன பிரச்சனை? ரொம்ப சோகமா இருக்கியே. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, அம்மாட்ட சொல்லு. இல்லம்மா, பக்கத்து கார் கண்ணாடி நான் உடைச்சிட்டேன். என்னது, உடைச்சிட்டியா? ஆமாம்மா. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சொல்லி தான் அந்த ஜிம் பையன் உன்னை இவ்வளோ பாடுபடுத்திட்டு இருக்கானா? ஆமாம்மா. பசங்களா பார்த்தீங்களா, இப்படி ஏதாவது தப்பு பண்ணா அம்மா அப்பாட்ட சொல்லிடணும், சரியா? இப்படி மறைச்சு வச்சுட்டே இருக்க முடியாது. ரொம்ப நாள் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, சரியா? அம்மா சொன்ன கேட்பீங்களா? அம்மா அப்பாட்ட போய் சொல்லிடணும், சரியா? சரிடா ஜாக், நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ உன் பாவத்தை, நீ செஞ்ச தப்ப அந்த அங்கிள்கிட்ட சொல்லு. நான் கண்ணாடியை உடைச்சிட்டேன் அங்கிள் தெரியாம, கண்ணாடியை உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. அவங்க ஒத்துப்பாங்க, சரியா? அவர் என்ன திட்டு வருமா? பயமா இருக்குமா? வேண்டாமா. சரி சொல்றா, ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன்ல, நீ ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போ, சரியா? சரிம்மா. நம்ம இப்படி அங்கிள்கிட்ட சொல்ல. அங்கிள் என்ன ஜாக் சொல்லு. அங்கிள் ஒன்றும் இல்லை அங்கிள், எனக்கு ஒன்றும் இல்லை. சொல்லுப்பா. இவர்கிட்ட சொல்லவா எப்படி? பிள்ளைங்களா நீங்களே சொல்லுங்க, நம்ம சொல்லுவோமா எப்படி? சொன்னா அந்த அங்கிள் அடிச்சிட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. ஜாக் பாவம்ல, சொல்லிடுவாப்போ. நான் சோகமா இருக்கவங்கள பிடிக்கல, நான் அழுற மாதிரி இருக்கவங்கள பிடிக்கல, நான் கஷ்டப்படாதவங்களுக்கு பிடிக்கல. சரி, நான் அங்கிள்கிட்ட சொல்லிடுறேன். அங்கிள். சொல்லு ஜாக். அங்கிள், உங்க மூஞ்சி இப்படி கலரா இருக்கு. அது நேற்று செவ்வாய்க்கிரத்துக்கு போயிட்டு வந்தேன், அதனால இப்படி கலர் ஆயிடுச்சு. நீ சொல்லு ஜாக். இல்லை அங்கிள், எனக்கு ஒன்று சொல்லணும் அங்கிள் உங்ககிட்ட. சொல்லுப்பா. அங்கிள், நீங்க பாக்குங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க அங்கிள். ஓ மை காட், வாட் அ மிராக்கிள். சரி, நீ வந்த விஷயத்தை சொல்லுப்பா. அங்கிள், உங்க பேர் என்ன? பாலன் அங்கிளா நீங்க? ஏதோ ஒன்று சொல்லுப்பா. அங்கிள். டேய் சொல்டா. அங்கிள் கோபப்படாத. அங்கிள் நீங்க கோபப்படி, நான் சொல்ல மாட்டேன் அங்கிள், நான் பேர் அங்கிள் வேற பாத்துருங்க. சரி இல்ல நீ சொல்லு. என்ன விஷயம்? அங்கிள், நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அங்கிள். தப்பு பண்ணிட்டியா? ஆமா. என்ன தப்பு பண்ண? உங்க கார் கண்ணாடியை நான் உடைச்சிட்டேன். கார் கண்ணாடி உடைச்சது நீதான்? கோவப்படல, இங்க வா. நீ உடைச்சத உண்மையை வந்து சொன்னது தெரியுமா? அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் போய் உண்மையை சொல்லிடணும், ஓகேவா? அதுதான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். சரி அங்கிள், பல்லு வேஸ்டாங்க அங்கிள், முதல்ல பாடடிக்கு. ஏய் அங்கிள் சாரி அங்கிள் சொல்லுங்க அங்கிள். சரி, அப்ப என்ன மன்னிச்சிட்டீங்களா அங்கிள்? சரி மன்னிச்சிட்டேன், போ. அப்பா, இப்போதான் நல்லா ஃப்ரீயா இருக்கு. நல்ல வேலை, அவர்கிட்ட சொல்லிட்டோம். என்ன இவ்வளோ ஈஸியாக முடியும் நான் நினச்சி பார்க்கல. பிள்ளைங்களா, நீங்க தான் காரணம். நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்க நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். என்ன இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஏனே அந்த ஜிம் பையன் ரொம்ப நல்லவர். எல்லாம் மண்டையில நீல கலர்ல அடிச்சிட்டு நம்மட்ட வந்து நிக்காம. நீங்க ரொம்ப நல்லவர்.
உமக்காக நன்றி ஏசப்பா. டேய் எங்க நம்ம அடிமையா காணோம். ஏய். டேய் ஜாக், இங்கதான் இருக்கியா? சொல்றா. டேய் என்னடா ஒரு பயமே இல்லாம இருக்க? டேய் நான் ஏன்டா உன்னை பார்த்து பயப்படணும்? என்ன சொல்றான் இவன்? சரி எதுக்கு இதை சொல்லு? பேசுறானே. டேய் சரி, எனக்கு ஒரு 5 சாக்லேட் வாங்கிட்டு வா போ. டேய் போடா, சாக்லேட்லாம் வாங்கிட முடியாது. என்ன இவன் தைரியமா ஏத்து பேசுறான்? நேத்து நீ அடிச்ச கண்ணாடிய சொல்லவா? உடைச்சல்ல கண்ணாடிய அந்த அங்கிள்ட்ட போய் சொல்லவாடா? டேய் அது நேத்து கதை நேத்துக்கே முடிஞ்சு போச்சு. இன்னையில இருந்து நான் ஃப்ரீ பேட். என்னோட பாவத்துல சொல்லி நான் செஞ்ச தப்பெல்லாம் அங்கிள்ட்ட சொல்லிட்டேன். அதனால எனக்கு இனி பிரச்சனை இல்ல. அவர் அடிக்கலையே சொல்லிட்டேன், அங்கிள்ட்ட சொல்லிட்டேன், ஏசப்பாட்டையும் சொல்லிட்டேன். இனி யாரும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் இருக்காங்களே. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியா? அப்படிதானே? ஜாக் சொல்லிட்டானா? செய்ய முடியாது. ஜாக் சொல்லிட்டானா? ஆமா. உண்மையா சொல்லிட்டானா? அந்த அங்கிள் அவனை அடிக்கலையா? நம்ம திட்டெல்லாம் வீணா போச்சு. சரிடா, நீயும் இனிமேல் இது பாவம் செய்யாத. நானும் இனி செய்ய மாட்டேன். அப்படியா? பைபிள்ல போட்ட மாதிரி நம்ம பாவத்தை மறைக்காம இருக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அத அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொன்னா மன்னிச்சிருவாங்களா? ஆமாடா, மன்னிச்சிருவாங்கடா. அத மறைக்க கூடாதா? ஆமா, மறைக்க கூடாது. மறைச்சினா சாத்தான் நம்ம கூடயே இருப்பான். அப்படியா? ஆமாடா. ஆனா ஆனா அடிப்பாங்களே. அத நம்ம வந்து பாவத்தின் மேல் மறைக்காம எது நடந்தாலும் அம்மா பாட்ட சொல்லணும். சரியாடா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. நீங்களும் உங்க பாவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது தப்புனாலும் சரி, அம்மா பாட்ட சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அம்மாட்ட சொல்லுங்க. சரியா? அம்மா பாட்டு பறிக்க கூடாது. சரியா? சரி, உங்களுக்குலாம் நான் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடவா? டான்ஸ் ஆடவா? நம்ம சாத்தான துரத்தி டான்ஸ் ஆட போறோம். சரிங்களா? சரியா? வாங்க பாட்டு போடுங்க. பாட்டு மியூசிக் பாட்டு போடுங்க. இருங்கப்பா, ரோசி வரட்டும். ரோசி குள்ளநரி கூட்டம் ஒண்ணு சுத்தி சுத்தி அலையுது. குள்ளநரி கூட்டம் ஒண்ணு சுத்தி சுத்தி அலையுது. ஏமாத்த ஏமாத்த எட்டி எட்டி பாக்குது. ஏமாத்த ஏமாத்த எட்டி எட்டி பாக்குது. பொய் சொல்ல வேணும்னு உற்சாகப்படுத்துது. பொய் சொல்ல வேணும்னு உற்சாகப்படுத்துது. ஆசை காட்டி மோசம் பண்ண ஆலோசனை சொல்லுது. ஆசை காட்டி மோசம் பண்ண ஆலோசனை சொல்லுது. குள்ளநரி கூட்டம் எல்லாம் ஏமாத்த நினைச்சது. குள்ளநரி கூட்டம் எல்லாம் ஏமாத்த நினைச்சது. ஏமாத்த நினைச்சதெல்லாம் ஏமாந்து ஓடுது. ஏமாத்த நினைச்சதெல்லாம் ஏமாந்து ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை பார்க்க வரேன்.